இந்த உலகத்திலேயே இப்போதைக்கு அதிக டிமாண்ட் இருக்கக்கூடிய ஒரு பொருள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கம் தான். இந்த தங்கத்துக்கு ஏகப்பட்ட நாடுகள் போட்டி போடுறாங்க. தங்கத்தால் வாழ்ந்த சாம்ராஜ்யமும் இருக்குது, வீழ்ந்த சாம்ராஜ்யமும் இருக்குது. ஸோ ஆதி காலம் முதல் இன்றைய காலம் வரை அதிநவீனமாக இருக்கக்கூடிய எல்லா உபகரணங்களுக்கும், எல்லா நாடுகளுக்கும், எல்லா அரசாங்கங்களுக்கும் இந்த மாதிரி தங்கம் அப்படிங்கிறது தேவைப்படுது. அப்படிப்பட்ட தங்கம் கடைசியாக ஒரு மாதம் இல்லாட்டி 2 மாதம் அப்படியே கன் மாதிரி ஒரே இடத்துல நின்றுட்டுருக்கே. ஏறவும் மாட்டுக்கு, இறங்கவும் மாட்டுக்கு. 90,000, 91,000, 92,000, மறுபடியும் 90,000 இப்படின்னு சொல்கிற இந்த போக்கில் ஒரு சவரனுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்படி நிற்கிதே, இது கூடுமா குறையுமா? கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே, அதனுடைய காரணம் என்ன? ஒருவேளை அந்த வாய்ப்பு நடக்கவில்லை என்றால் டம்மினி ஒரு 85, 84 இந்த பக்கம்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இதை தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். ஏன்னா தங்கத்தை பற்றியான செய்தியை கேட்பதற்கு எல்லாருக்கும் அலாதி பிரியம் இருக்கத்தானே செய்யும். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். முதலாவதா, தங்கம் அப்படிங்கிறது எப்போ ஏறும் எப்போ இறங்கும் அப்படிங்கிறத நம்ம நாட்டில் நடக்கக்கூடிய சில விஷயங்களை மட்டும் வச்சு நம்மளால் சொல்லவே முடியாது. கண்டிப்பாக அதற்கு இன்டர்நேஷ்னல் லெவலில் என்னென்ன விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத நாம் கோர்வையாக எழுதி வைக்கணும். அதில் முதல்ல நீங்கள் நோட் பண்ண வேண்டியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்சிச்சுன்னா நான் சொல்கிற இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஒரு புக்கில் எழுதி வச்சுக்கோங்க. என்னைக்காவது நீங்கள் ஒரு செய்தியை கேட்கும்போது நான் சொல்கிற பாயிண்ட்ஸில் அங்கே ஏதாவது வந்துச்சுன்னா தங்கம் விலை ஏறுமா இறங்குமா அப்படிங்கிறத உங்களாலேயே கணிக்க முடியும். ஃபஸ்ட்டாக இருக்கிறது அமெரிக்காவினுடைய வட்டி விகிதம் தான். யூஎஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அமெரிக்காவினுடைய வட்டி விகிதத்தை யார் தீர்மானிப்பாங்க அப்படின்னு கேட்டால் அங்கே இருக்கக்கூடிய ஃபெட்டு. இந்த ஃபெட் அமைப்பு நம்ம ஊரில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் பேங்க்னு வச்சுக்கோங்களேன், அங்கே இருக்கக்கூடிய மத்திய வங்கி. இந்த ஃபெட்டினுடைய தலைவராக இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெரோம் பவுல் அவர்கள். இந்த ஜெரோம் பவுல் அவர்கள் இப்போது அவருடைய பதவி முடிய போகுது. ஆல்ரெடி இந்த ஜெரோம் அவர்களுக்கும் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கும் அடிக்கடி சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும். ஜெரோம் அவர்களை நான் உடனடியாக வீட்டுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு தடவை சொன்னார். அடுத்ததாக அவர் டூ லேட்டாக இருக்கார், அவர் தான் அமெரிக்காவினுடைய வளர்ச்சிக்கு தடையாக இருக்கார் அப்படின்னு சொல்லி மறுபடியும் சொன்னார். இப்படின்னு சொல்லி ஜெரோம் அவர்களுக்கும் ட்ரம்ப் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய சிக்கலில் கடைசியாக ஒரு 1.5-2 மாதங்களுக்கு முன்னாடி ஃபெட் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறதுக்கான அறிவிப்பு வெளியாகுது. இப்போ இந்த ஃபெட் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது ஒரு 0.25% அளவுக்கு குறைக்கப்படுது. அப்படி குறைக்கப்படும் போது அதற்கு நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லி ஃபுல் கிரெடிட்டை எடுத்துக்கொண்டார் ட்ரம்ப் அவர்கள். ஃபெட் ரேட்டு கம்மியாகிறதுனாலையும் கூடுதல் ஆகிறதுனாலையும் தங்கம் விலை ஏறுமா இறங்குமா அப்படிங்கிறத ஒரு இக்குவேஷன் வழியாக நம்மளால் பார்க்க முடியும். ஃபெட் ரேட் அப்படின்னா என்ன? வட்டி விகிதம். இந்த வட்டி விகிதம் கூடுதுன்னு வச்சுக்கோங்களேன். பொதுவாக வட்டி அதிகமாக கிடைக்கும்பா, வட்டி அதிகமாக கிடைக்கும்னா லாபம் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. லாபம் அதிகமாக கிடைக்கும்னா நம்ம அங்கே தான் போய் இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல ஃபெட் ரேட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா வட்டி விகிதம் அதிகமாகுது. ஸோ நாம் கவர்மெண்ட்டுக்கிட்ட கவர்மெண்ட்டினுடைய பாண்ட் ஏதாவது வாங்கினோம்னா வட்டி விகிதம் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு கூடுதலான இன்கம் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ வட்டி விகிதம் அதிகமாகிறதுனால மனிதர்கள் என்ன செய்வாங்கன்னா, அதாவது இந்த இன்வெஸ்டர்ஸ் என்ன செய்வாங்கன்னா, அவங்களுடைய பணத்தெல்லாம் எடுத்து இந்த மாதிரி வட்டி விகிதம் கூடுதலாக இருக்கே, கவர்மெண்ட் பாண்ட், கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதுனால அந்த பக்கமாக இருக்கக்கூடிய தங்கத்தை யாருமே பார்க்க மாட்டாங்க. தங்கம் நீ அங்கேயே இருப்பா, எனக்கு அதை விட கூடுதலாக லாபம் இங்கே ஃபெட் ரேட்டு இன்க்ரீஸ் ஆகிறதுனால கிடைக்குதுப்பா அப்படின்னு சொல்லி இங்கே கொண்டு போட்டுருவாங்க. ஸோ வட்டி விகிதம் கூடினால் ஃபெட் ரேட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா கோல்ட் ரேட் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகணும். இதுதான் விதி. அப்படின்னா ஃபெட் ரேட்டு மறுபடியும் கம்மியாச்சு அப்படின்னா இந்த இடத்துல, அதாவது வட்டி குறையுது அப்படின்னா மக்கள் எல்லாரும் என்ன செய்வாங்க, கொஞ்சம் பேனிக் ஆவாங்க. அப்போது அந்த பணத்தெல்லாம் எடுத்து வட்டி கம்மியாக தான்ப்பா கிடைக்குது, அந்த பணத்தை எடுத்து நான் வேறு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நேரடியாக டாலருக்கு இணையான இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்கப்படுவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு தான். கோல்டில் கொண்டு போடுவாங்க. அதனால தான் ஃபெட் ரேட்டு டிக்ரீஸ் ஆகும்போது கோல்டு ரேட் அப்படிங்கிறது அப்வர்ட்ஸுக்கு மூவ் ஆகும். இங்கே ஜெரோம் அவர்களுக்கும் ட்ரம்ப் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய சிக்கல் என்ன? இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது, அதாவது பணவீக்கம் அப்படிங்கிறது ரொம்ப கூடுதலாக இருக்குது. பணவீக்கத்தை சமாளிக்கிறதுக்காக கண்டிப்பாக நீங்கள் வட்டி விகிதத்தை கம்மி பண்ணி தான் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் சொல்கிறார்.
அடே ட்ரம்ப் அவர்களே, நீங்கள் சொல்கிற மாதிரி பணவீக்கத்தை நான் கம்மி பண்ணுறதுக்காக மறுபடியும் ஃபெட் ரேட்டை கம்மி பண்ணேன்னா இன்னும் பணவீக்கம் அதிகமாகும் கொஞ்சம் நாட்களில், கொஞ்சம் வருடங்களில். அது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி அமெரிக்காவையே அழித்து விடும். அதனால் இப்போதைக்கு அடுத்த ஃபெட் ரேட் இன்க்ரீஸோ டிக்ரீஸோ அப்படிங்கிறது இருக்காதுன்னு சொல்லி போன முறையை அறிவிச்சிட்டார். யார்? ஜெரோம் அவர்கள் இப்படி ஒரு அறிவிப்பை போட்டுட்டார். ஃபெட் ரேட் அப்படிங்கிறது இனிமேல் டிசம்பர் மாதத்தில் கூட்டப்படாது அப்படின்னு சொல்கிறது, இல்லாட்டி குறைக்கப்படாது அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார் மனுஷன். ஸோ இப்படி முடித்ததுனால ஃபெட் ரேட்டு கூட்டவும் படாது, குறைக்கவும் படாது, இப்படியே தான் இருக்க போகுது. இந்த வட்டி விகிதம் இதே மாதிரி தான் கண்டினியூ ஆக போகுது. அப்படிங்கிறதுனால தங்கத்தினுடைய விலை அப்படியே நார்மலாக இருக்குது. அதாவது ஒரு 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 அப்படியே ஒரு ஸ்ட்ரக்கான ஒரு பொசிஷனில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதனால தான் கடந்த 1.5-2 மாதங்களாகவே இந்த கோல்டு ரேட்டில் இல்லாட்டி கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணவங்களால 10% அளவுக்கு கூட அவங்களால பணத்தை ஈட்ட முடியவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இதுக்கு இடையில வந்த குரோவாக இருக்கட்டும், சில்வர் போட்டவன் எல்லாம் காலியாகி உட்காந்துருக்கான், அது வேறு விஷயம். டாடா மோட்டார்ஸ் அடி வாங்கி 2ஆக பிரிஞ்சு இப்போ அது ஒரு குடும்ப சண்டையாக மாறி அதுவும் இண்டெக்ஸ்லேருந்து தூக்கி எறியப்பட்டது அப்படிங்கிறதுலாம் இன்னொரு விஷயம். இதெல்லாம் தாண்டி அடுத்ததாக கோல்டு அப்படிங்கிறத பற்றி எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ இந்த ஜெரோம் அவர்களுடைய ஆட்சி காலம் இல்லாட்டி அந்த பதவி காலம் அப்படிங்கிறது முடிவடைய போகுது. இப்போ ஜெரோம் அவர்கள் இருக்கிற வரைக்கும் வட்டி விகிதத்தில் மாற்றம் இருக்காது அப்படின்னு சொன்னவங்க, ஜெரோம் அவர்களுக்கு பிறகு யார் இந்த ஃபெட்டினுடைய தலைவராக வர வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு 3 பேருடைய பெயரை ட்ரம்ப் அவர்கள் கொடுத்திருக்கிறார். இந்த 3 பேருமே ட்ரம்ப் அவர்களுடைய ஆதரவாளர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ ஜெரோமுக்கு அடுத்தபடியாக இந்த ஃபெட்டினுடைய தலைவராக வரக்கூடிய ஒருத்தர் கண்டிப்பாக ஃபெட் ரேட்டை டிக்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் டிசம்பர் மாதத்தில் இது நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி முக்கியமான அமெரிக்காவை சார்ந்த ஒருத்தர் சொல்லிட்டார். ப்ரெஸ் மீட்டில் இப்படி சொன்ன உடனே எகெயின் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக தங்கத்துக்கான அந்த தேவை அதிகமாகுது. ஏன்னா ஃபெட் ரேட்டு கம்மியாக போகுது அப்படின்னு சொல்லி ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்கல்ல. இந்த ஜெரோம் அவர்கள் ஃபெட் ரேட்டை டிக்ரீஸ் பண்ணார் பார்த்தீங்களா, அந்த நேரம் அடுத்ததாக தங்கத்தினுடைய விலை கூடும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது வெறும் 40% தான். ஆனால் ஒருத்தர் வந்து சொன்னார்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த ஃபெட் ரேட் வந்து டிசம்பரில் ஒரு வேளை மறுபடியும் குறைக்கப்படலாம். அதாவது வட்டி குறைஞ்சிச்சுன்னா மக்களுக்கான வட்டி வருமானம் குறைஞ்சிரும், எனவே பணத்தை எடுத்து தங்கத்தில் முதலீடு பண்ணுவாங்க. இப்படி சொன்ன உடனே தங்கத்தினுடைய விலை அதிகரிக்கும் அப்படிங்கிற பாசிபிலிட்டி 70% மாறி இருக்கு. ஸோ டிசம்பர் மாதத்தை எல்லாருமே கன்னிங்காக கவனிச்சுட்டு இருக்காங்க. அடுத்ததா ஸ்ட்ராங் டாலர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ராங் டாலர்னா எல்லா இடமும் டாலர் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக விளையாடும். அதாவது டாலர்னுடைய தேவை எப்போதுமே இருந்துகிட்டே இருக்கும். டாலர்னுடைய தேவை எப்போதுமே இருந்துகிட்டே இருக்கிறதுக்கு ட்ரம்ப் அவர்கள் சமீப காலத்தில் செய்த சில விஷயங்களை நம்ம பார்க்கலாம். அதுதான் டாரிஃப். புதுசாக ஏகப்பட்ட டாரிஃபை விதிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார்ல. இந்த ஏகப்பட்ட டாரிஃபை விதிக்கிறோம் அப்படின்னா என்ன? 10 ரூபா கொடுத்து வாங்க வேண்டிய பொருளை டாரிஃப் அப்படிங்கிற பெயரில் 12 ரூபா கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் நம்ம ரூபா கொடுத்து வாங்குவோமா? இல்லையே. இன்டர்நேஷ்னல் லெவலில் நம்ம ட்ரேடு செய்வது எல்லாமே டாலரில் தான். ஸோ $10 கொடுக்க வேண்டிய இடத்துல $12 கொடுக்க வேண்டியதாக இருக்கும் பட்சத்தில் டாலர் அங்கே ஸ்ட்ராங்காக ப்ளே ஆகும். அப்போ டாரிஃப் டாலரை கொஞ்சம் ஸ்ட்ராங் படுத்தி இருக்குது அப்படிங்கிறது ஒரு குட்டி உதாரணம் தான். அப்போ ஸ்ட்ராங் டாலர் அப்படின்னு சொல்லும்போது இங்கே வீக் கோல்டு அப்படின்னு சொல்லலாம். அதாவது டாலர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்போது கோல்டுனுடைய ப்ரைஸ் கம்மியாகும், டாலர் கொஞ்சம் வீக் ஆகும்போது கோல்டுனுடைய ரேட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். இது ஒரு காரணி. அப்போ 2 காரணிகளை பார்த்துட்டோம். 3ஆவதாக இருக்கக்கூடிய காரணம் என்ன தெரியுமா? ஜெரோம் அவர்கள், அதாவது ஃபெட்டு கூட ட்ரம்ப் அவர்கள் போடக்கூடிய இந்த சண்டை தான். இந்த சண்டையும் கோல்டு ரேட்டை ரொம்ப பெரிய அளவில் பாதிக்கும். எங்கேயாவது ஒரு இடத்துல ஃபெட்டுக்கு எதிராக ட்ரம்ப் அவர்கள் பேசிவிட்டார் அப்படின்னு சொன்னால் அமெரிக்காவினுடைய அரசாங்கத்தின் மீதான நம்பிக்கை மக்களிடையே குறைந்து விடும். லெஸ் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். லெஸ் ட்ரஸ்ட் இன் ஃபெட் அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன், கோல்டு ரேட் அப்படிங்கிறது அடித்து தாறுமாறாக உயர ஆரம்பிச்சிடும். ஏன்னா அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை இல்லை. அவங்க டாலரை வச்சுலாம் எனக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது, அதுக்கு பதிலாக அதுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய கோல்டில் நான் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறேன்ப்பா, கோல்டை வாங்கி வச்சுக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால தான் அமெரிக்காவில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு சிக்கலும் அமெரிக்க அரசாங்கத்தினுடைய அந்த வீர தீர தன்மை அப்படிங்கிறது கம்மியாகும் போது கோல்டு அப்படிங்கிறதும் அதிகமாகும். இது 3ஆவது காரணி. 4ஆவதாக இருக்கிறது ஜியோ பொலிட்டிக்கல் ரிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜியோ பொலிட்டிக்ஸ் ரிஸ்க் அப்படின்னா என்ன? ஒன்று யுத்தம் வரலாம், இல்லாட்டி பெரிய அளவில் இயற்கை பேரிடர்கள் எங்கேயாவது ஏற்பட்டிருக்கலாம். ஒன்றுமே இல்லை, மோர் ரிஸ்க் தட்ஸ் ஈக்குவல் டு கோல்டு ரேட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். லெஸ் ரிஸ்க்காக உலகம் நகர்ந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னா கோல்டு ரேட் அப்படிங்கிறது கம்மியாகும். மோர் ரிஸ்க்னா என்ன? எப்போ யுத்தம் வருது, எங்கே ரஷ்யா உக்ரைன் போர் மறுபடியும் தொடங்குது, இல்லாட்டி இஸ்ரேல் ஹமாஸ் போர் தொடங்குது அப்படின்னா அந்த இடத்துல மோர் ரிஸ்க் அப்படிங்கிறத மக்கள் உணர ஆரம்பிப்பாங்க.
அப்போ மோர் ரிஸ்க் ஆகும்போது இவங்க என்ன செய்வாங்க, பணத்தை வெளியிலலாம் முதலீடு பண்ணாமல் தங்கம் அப்படிங்கிறதுல முதலீடு பண்ணுவாங்க. அதனால தான் மோர் ரிஸ்க் அப்படின்னு சொல்லும்போது கோல்டு ரேட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். அடுத்ததாக ஸ்டாக் மார்க்கெட். இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் ஏகப்பட்ட தில்லாலங்கடி வேலைகளை நிறைய பேர் செய்கிறதா நம்ம பார்த்துருப்போம், கேள்விப்பட்டிருப்போம், இப்போ செஞ்சுட்டு இருக்கிறதா நம்ம உணர்வோம். அப்படி உணரும் போதெல்லாம் உதாரணத்துக்கு வேறு எதுவுமே கிடையாது. வெள்ளி எப்படி 25% அதனுடைய ப்ரீமியத்தில் இதுவரையிலும் இடிஎஃபாக இருக்கட்டும், இல்லாட்டி இன்னும் சில விஷயங்களாக இருக்கட்டும், அது அதனுடைய டார்கெட் அச்சீவ் பண்ணிச்சு அப்படிங்கிறது இன்றைக்கும் ஒரு மர்மம் தான். க்ரோ அப்படிங்கிறது அவங்களுடைய ஐபிஓ வெளியில் விட்டாங்க. அது ஐபிஓ வெளியில் விட்ட பிறகு 50, 60, 70% வரை அவங்க லாபம் பார்த்தாங்க. திடீர்னு அது மறுபடியும் டவுன் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி லென்ஸ்கார்ட் ஐபிஓ பற்றி நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ், நிறைய மார்க்கெட் ரிசர்ச்சர்ஸ் ஆஹா ஓஹோன்னு பேசினாங்க. பட் லென்ஸ்கார்ட் மண்ணை கவிட்டு ஓடிச்சு. ஸோ இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸ் இல்லாட்டி இன்னும் சில முக்கியமான நபர்கள் ஒரு ஐபிஓ அப்படிங்கிறத வச்சும் இல்லாட்டி ஸ்டாக் மார்க்கெட்டில் அவங்களுடைய கம்பெனி எது, அதை எப்படி உயர்த்தலாம், அதனுடைய பங்கை எப்படி அதிகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிற கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜியில் வேலை செய்யும் போது ஸ்டாக் மார்க்கெட் ஒரு வேளை கிராஷ் ஆகுது அப்படின்னா கோல்டு உயர ஆரம்பிக்கும். ஸ்டாக் மார்க்கெட் நல்லபடியாக பெர்ஃபார்ம் ஆகுது அப்படின்னா யாருமே கோல்டில் கொண்டு இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க என்ன செய்வாங்க, ஸ்டாக் மார்க்கெட்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டாக் மார்க்கெட் எப்போல்லாம் அடி வாங்குதோ அந்த இடத்துல நீங்கள் நல்லா நினச்சிக்கோங்க, கோல்டு அப்படிங்கிறத எல்லாருமே கொஞ்சம் அது செக்யூராக பார்ப்பாங்க என்பது. இதுவும் இல்லாமல் அடுத்ததாக இருக்கக்கூடியது தான் ஃபிசிக்கல் டிமாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல மட்டும்தான் இந்தியாவில் நடக்கக்கூடிய திருவிழாக்கள் இல்லாட்டி பெரிய அளவில் சுப தினங்கள் இல்லாட்டி பெரிய பெரிய ஃபங்க்ஷன்ஸ்லாம் வரும் பார்த்தீங்களா. இப்போ தீபாவளி வருது, அடுத்ததாக ஏதாவது முக்கியமான ஒரு பண்டிகை வருதுன்னா நாம் என்ன செய்வோம், தங்கம் வாங்கி வைப்போம். அப்போ இந்த தங்கம் வாங்கக்கூடிய இந்த ஃபிசிக்கல் டிமாண்ட், அதுக்கு தேவை அப்படிங்கிறது தேவைப்படும் போதும் தங்கத்தினுடைய விலை அதிகரிக்கும். ஏன்னா டிமாண்ட் அதிகமாகுது, தங்கத்தினுடைய வரவு ரொம்ப கம்மியாக இருக்குது. இதுவும் டிமாண்ட் அப்படிங்கிறது அதிகப்படுத்தும். எப்போ டிமாண்ட் அதிகமாகுதோ அப்போ ப்ரைஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இத்தனை விஷயங்கள் தான், வேறு எந்த விஷயமும் தங்கத்தினுடைய விலையை தீர்மானிக்காது. இந்த இடத்துல கடைசி 2 மாதங்கள் என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. மோர் ரிஸ்க் அப்படிங்கிற யுத்தம் நடந்துச்சான்னு கேட்டால் இல்லை, பெரிய அளவில் யுத்தம் ஒன்றும் அவ்வளோ பெருசாக இல்லை. அதனால் மோர் ரிஸ்க் கிடையாது. தங்கத்தினுடைய விலை அதிகப்படுத்துவதற்கான அந்த வாய்ப்பை மோர் ரிஸ்க் அப்படிங்கிறது இழந்து விட்டது. ஆனால் ஜெரோம் அவர்களுக்கும் ட்ரம்ப் அவர்களுக்கும் நடக்கக்கூடிய பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்கு. தங்கத்தினுடைய விலை அதிகமாக இருக்கு. அடுத்ததான் நம்ம பார்த்த ஃபிசிக்கல் டிமாண்ட் அப்படிங்கிறது, எஸ் இது ஒரு ஃபெஸ்டிவல் சீசன் தான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும், இன்னும் சில நாடுகளை பொறுத்த வரைக்கும். அதனாலையும் தங்கத்தினுடைய விலை ஒரு 90, 91,000, 92,000 அப்படின்னு சொல்லி சவரனுக்கு இருந்துக்கிட்டே இருக்கு. இது எல்லாமே இருக்கு. அடுத்தா இப்போ வீழ்ச்சி அடையும். நான் சொன்ன மாதிரி ஜெரோம் அவர்களுக்கு பிறகு ஒரு நபர் மறுபடியும் அமெரிக்காவினுடைய ஃபெட் ரேட்டை கம்மி பண்ணுறாருன்னா கண்டிப்பாக இங்கே தங்கத்தினுடைய விலை அதிகரிக்கும். இல்லை ஃபெட் ரேட் அப்படிங்கிறது அப்படியே தான் இருக்குன்னா ஸ்டாக்னண்டாக தான் இருக்க போகுது. இதையும் தாண்டி இருக்கக்கூடிய பல விஷயங்களை உங்கள் முன்னாடி நான் சொல்லிட்டேன். இல்லை விக்கி, ரஷ்யா அவங்களுடைய தங்கத்தை விற்று நம்மளோ செய்கிறாங்களாமே, ரஷ்யா அவங்களுடைய இருப்பு தங்கத்தை ஏன் கொடுக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே வரலாம். ரஷ்யாவை சுற்றி நடப்பது அப்படிங்கிறது ஒரு மாய வலை. ரஷ்யாவை அழிக்கணும், ரஷ்யாவினுடைய ஒட்டுமொத்தமான நாட்டை எப்படியாவது சின்ன பின்னமாக மாற்ற வேண்டும், ரஷ்யா நமக்கு எதிராக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிற ஒரு 45 நாடுகளுடைய ஒரு நரித்தந்திரம் தான் ரஷ்யாவுக்கு எதிராக இப்போ நடக்கக்கூடிய ரஷ்யா உக்ரைன் போர். அதை வெளிப்படையாக இந்த யுத்தத்தை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு தெரியும். ரொம்ப குறுகிய மனப்பான்போடு இந்த யுத்தத்தை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு ரஷ்யா உக்ரைன் போர் 2 நாட்டினுடைய போராக தெரியும். ஆனால் உண்மையிலேயே அது 2 வல்லரசுகளுக்கான போர். அந்த 2 வல்லரசுகளில் ஒரு வல்லரசு கூட்டத்தை கூட்டிக் கொண்டு நாம் அவன் அடிப்பண்டா, கடிச்சு கொதருங்கடா அப்படின்னு சொல்லி இங்கிருந்து கமாண்ட் கொடுக்க அங்கே செய்து முடிக்கக்கூடிய சில ஏவல் நாய்களாக சில நாடுகள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ரஷ்யா வேறு வழியே இல்லாமல் அவங்களுடைய தேவைக்காகவும் அவங்களுடைய முக்கியமான சில முடிவுகளுக்காகவும் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய தங்கத்தை விற்பனை செய்கிறார்கள். அப்படி விற்பனை செய்வது ரொம்ப துச்சமான அமௌண்ட் தானே தவிர பெரிய அளவு தங்கத்தை இன்னும் ரஷ்யா வெளியேற்றவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆனால் டிமாண்ட், ஃபிசிக்கல் டிமாண்ட் பார்க்கும்போது சீனாவுக்கு இப்போ தங்கத்துக்கான தேவை இருக்கான்னு கேட்டால் இல்லை. ஆல்ரெடி சீனாவில் 2-3 சுரங்கங்கள் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிட்டாங்க, தங்கத்துக்கான சுரங்கங்கள். அதனால் சீனா இப்போ டிமாண்டாக எனக்கு வேணும்னு சொல்லி தங்க மார்க்கெட்டில் அவங்க பெருசாக இல்லை. அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் இப்போ தங்கத்தினுடைய விலை இப்படி ஸ்டாக்னண்டாக இருக்கிறதுக்கான காரணம். இதெல்லாம் தான் காரணம். இது எல்லாம் ஒரே நேரத்தில் நமக்கு வரும். இந்த செய்திகள் எல்லாத்தையும் நீங்கள் இனிமேல் நல்லா கவனித்த பிறகு ஒரே நாளில் இந்த செய்திகளில் எது பாசிட்டிவாக இருக்குது, எது நெகட்டிவாக இருக்கோ அதை பொறுத்து தங்கத்தினுடைய விலை அதிகமாகும் இல்லாட்டி கம்மியாகும். ஸோ இனிமே தங்கத்தினுடைய விலை கூடுமா குறையாதா அப்படிங்கிறத உங்களால் கணிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்க வேண்டும் என்றால் இந்த வீடியோவை அட்லீஸ்ட் 2-3 முறை பாருங்கள், நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நான் சொன்ன விஷயங்களும் நீங்கள் கேள்விப்படக்கூடிய நியூஸையும் கம்பேர் பண்ணுங்கள். தங்கத்தினுடைய விலையை உங்களால் ப்ரிடிக்ட் பண்ண முடியும்.
அடுத்த வாரம் அடுத்த மாதம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற நியூஸும் உங்களுக்கு கிடைத்தது என்றால் அதை பொறுத்தும் நீங்கள் தங்கத்தில் ஒரு ஆட்டம் போடலாம். இல்லைனா சூதானமாக உலகம் போகிற மாதிரி அப்படியே நமக்கு என்னப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்துருங்க. அதுதான் நமக்கும் நம்ம பணத்துக்கும் நல்லது. நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.